நான் இப்போ உங்களுக்கு காட்டுட்டு இருக்கிறது முட்காட்டோட வாயில் பகுதி. முட்காடோட வாயில் கிட்டத்தட்ட இங்கேருந்து 12 கிலோமீட்டர் அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாயிலோட முதல் 2 வாயில்களை வந்து நான் இது வரைக்கும் தொட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு மேலே எங்களால் போக முடியும். ஏன்னா டீப் ஃபாரஸ்ட்ன்றது ஒன்லி ரேஞ்சர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிற பகுதியை வந்து இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறவங்க, என்ன மாதிரி லோக்கல் பீப்புள்ஸ் வந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ரிசர்வ் ரேஞ்ச் ஃபாரஸ்ட்டில் வந்து யாரையும் போக அலோவ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இடியும் தருவாயில் இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் சர்வைவல் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 8-10 வருஷமாக வந்து எனக்கு தெரிஞ்சு 14 வருஷத்தில் எந்த வித ஒரு முயற்சியுமே புறநமைப்புக்காக எந்த வித ஈடுபடலை அப்படின்னு தான். யுனெஸ்கோவோட அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அப்புறம் இந்த சாலைகள் எழுப்பப்பட்டுச்சு. அதாவது முட்காடு சொல்லுவாங்க. இந்த பகுதி ஃபுல்லாகவே முட்கள் தான் நடந்துருக்கும். சரடு முட்கள் அப்படின்னு சொல்லப்படுறேன். சரடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் இந்த பகுதியில் வந்து மக்கள் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ட்டு. இவ்வளோ பெரிய மதில் சுவரை எழுப்பி இந்த இதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 12 கிராமம் கிட்ட இருந்திருக்கு. என்னால் உங்களை வந்து ஒரு முதல் 2 வாயில் கிட்ட எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு மேலே என்னால் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, காட்டு பகுதி போகலாமா? ஏன்னா வனப்பகுதியில் வந்து இப்போதைக்கு வந்து மயில்கள் விட்டுருக்காங்க, முள்ளம்பன்றிகள், காட்டு பன்றிகள், காட்டு முயல்கள் இருக்குது, குடும்புகள். முள்ளம்பன்றிலேயே வந்து 3 ரகம் இருக்குது. அதில் வந்து ஒரு வகையான முள்ளம்பன்றி வந்து ரொம்ப விஷம் நிறைந்தது. இதுக்காக தான் வந்து டீப் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து அனுப்ப மாட்டாங்க யாரையுமே. அதுக்கப்புறம் என்ன, சிங்கவால் குரங்கு அப்படி சொல்லுவாங்க எங்கள் ஊர் பகுதியில். மற்ற ஊரில் வந்து ஃபேஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கும். என்கிட்ட சேஃப்டி அலாரம் இருக்கிறதுனால நான் கேஜெட்டை வச்சு உங்களை இட்டுட்டு போவேன். இன்கேஸ் ஆஃப் சேஃப்டி அலாரம் இல்லை அப்படின்னா காட்டுக்குள்ளே போக முடியாது. ஒரு விதமான ஃப்ரீக்குவன்சியை செட் பண்ணி நாங்கள் வந்து சேஃப்டி அலாரம் செட் பண்ணி வச்சுருக்கோம். இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நான் சேஃப்டி அலாரத்தை வந்து ஒலி எழுப்ப வச்சுருவேன். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வனப்பகுதி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த வழிப்பகுதியில் என்ன சொல்ல, இந்த காட்டு பகுதியில் ஆடு மேய்க்கிறவங்க அவங்களும் இல்லை அப்படின்னா இந்த வனப்பகுதியில் இந்த வழியும் இருந்திருக்காரு. ரேஞ்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30 ரேஞ்சர்ஸ் வந்து செஞ்சில் இருந்தாங்க. 30 ரேஞ்சர்ஸுமே என்ன எந்த விதமான வனத்தை பாதுகாப்பு நடவடிக்கையுமே எடுக்கல.
அதாவது இந்த மலையை வந்து உள்ளூர் பகுதியில் வந்து செக்கிலி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து வெண்ணெய் வித்துக்களை வந்து அரைக்கிறதுக்காக செக்குகளை பயன்படுத்தி மனுஷங்களை பயன்படுத்துறதாகவும் மாடுகளை வந்து பயன்படுத்தி எந்திரங்களை உபயோகிச்சதாகவும் சொல்கிறாங்க. ஒரு விரிவான ஆய்வுக்கு அப்புறமேட்டு போனோம். பேச்சுவாக்கில் இருக்கு. செஞ்சி முட்காடு பகுதி ரொம்ப ஆபத்தானது. கொடிய மிருகங்களான ராஜநாகம் கிட்டத்தட்ட 15 அடி வரைக்கும் ராஜநாகம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட இருக்க சேஃப்டி அலாரம் கிட்டத்தட்ட 3000 விலங்குகள் மற்றும் பூச்சிகளை வந்து அப்பால் எதிர்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வனப்பகுதி மிகவும் ஆபத்தானது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எடுத்துகிட்டு டக்குன்னு கிளம்பணும். சிங்கவால் குரங்குகள் வந்து தனியாக இருக்கிறத வந்து எதிர்த்து முடிஞ்சிடும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 சேர்ந்தாலே நம்மளை போட்டு தள்ளுறோம். கிட்டத்தட்ட அதுங்க பயப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நெருப்புக்கு மட்டும்தான் பயப்படும். சிங்கவால் குரங்குகள் மட்டும்தான். எல்லா ஜீவராசிகளுமே பயப்படுற ஒரே விஷயம் என்னென்னா நெருப்பு. ஒரு 3-4 வருஷமாக வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்ன ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா, சோலார் பம்புகளை வச்சு நடு காட்டு பகுதிக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பள்ளம் தோண்டி அதுக்கு விலங்குகளுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது அவங்களோட செயல்பாடாக இருந்து நான் அவங்களுக்கு அப்புறமேட்டு காமிக்கிறேன். காட்டு பகுதி நடுவில் ஒற்றை பணமும் பனங்காய்கள் இருக்குது. ஆனால் பறிக்க முடியாது. இப்போதைக்கு நம்ம வனப்பகுதி ஆபத்தானது சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கர்ஜனை கேட்குது. இது கண்டிப்பாக சிங்கவால் குரங்கோட கர்ஜனையாக இருக்கும். நம்ம வனப்பகுதிக்கு உள்ளே போகும்போதே அது எச்சரிப்பு முன்னாடியே நம்ம திரும்பிட்டா நமக்கு நல்லது. இந்த வழிப்பகுதி வந்து காலில் முள்ளேறிச்சு. இந்த வழியாக போனால் வந்து முள்ளம்பன்றிகளை பார்க்க முடியும். ஆனால் அதோட விஷ தாக்குதலில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது.
எல்லா வனப்பகுதிக்குமே ஒரு வன தெய்வம் ஒன்று இருக்கும். இந்த வனப்பகுதியோட நுழைவாயிலில் வந்து காவல் தெய்வமாக காளியை வச்சுருக்காங்க. காளின்ட்டு நான் என்ன, அது ஒரு பெண் தெய்வம். இக்குனாலே சண்டை, காளின்றது ஒரு யாரையோ ஒரு ஆளை குறிக்கும், சண்டை போடுறவங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கேருந்து வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துறாத ஒரு விஷயம், ஆனால் இதுக்கு மேலே தெரியுது. இப்போ தான் நான் இதை பார்க்குறேங்க. செங்கற்களாக இருக்கானா உங்களுக்கு ஜூம் பண்ணிக்காம. இது வரைக்கும் தொல்பொருள் ஆய்வில் நான் இது வரைக்கும் அந்த பில்டிங்கும் பார்த்தது கிடையாது. ரொம்ப வெயிலாக இருக்குது. எனக்கு கண்ணுக்கே தெரியல. இங்கே தெரியுது, இங்கே ஒரு பில்டிங் தெரியுது. வனப்பகுதியிலேருந்து நிறைய மலைப்பாம்புகள் வந்து ஊருக்குள்ளே புகுந்து வரும். கிட்டத்தட்ட நாங்கள் 5-6 அடியான ஒரு மலைப்பாம்புகள்லாம் பார்த்துருக்கோம். செஞ்சி வனப்பகுதின்றது அவ்வளோ பிரம்மாண்டமானது. கிட்டத்தட்ட மான்கள், புலிகள், கரடிகள் எல்லாமே நிறைந்த ஒரு வனப்பகுதியாக இருந்தது. நானும் கிட்டத்தட்ட இது ஒரு 32 கிலோமீட்டரு பரப்பிலான ஒரு வனப்பகுதி. சுற்றி 32 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய வனமாக இருந்தது. சரி, உங்களை முதல் வாயில் வரைக்கும் போயிட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் எப்படியாச்சும் காமிச்சிருவேன் நினைக்கிறேன். ஓகே, வழி மாறிட்டோமா? எஸ், ஆக்சுவலி நம்ம வந்து வழி மாறிட்டு இருக்கோம். முதல் வாயிலுக்கு போகிறதுக்கான வழி அந்த பக்கம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி காட்டு பகுதியில் வந்து செல்றதுக்கு முன்னாடி என்னோடய அண்ணனுங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிப்பன்ஸ் வச்சுன்னுப்பாங்க கலர் கலராக. இந்த கார்னர்ஸில் வந்து இந்த மாதிரி ரிப்பன்ஸ் கட்டிட்டோன்னா போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்சிசி கேம்பில் வந்து என்சிசி மட்டும் என்எஸ் கேம்பில் வந்து அது சொல்லி கொடுத்தாங்க முக்கியமாக. ஆக்சுவலி இந்த பகுதிக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷங்களாகுது. சிறு வயதில் அண்ணனுங்களோட வந்ததோடு சரி. இன்னும் ஒரு என்ன சொல்ல சுலபமான வழி என்ன கொடுத்தாங்கன்னா,
இந்த மாதிரி செடி கொடிகளை வந்து இந்த மாதிரி இப்படி உடச்சி விட்டோன்னா வழி கண்டிப்பாக தெரியும். ஓகே, வாயிலன் கரெக்டாக இதுக்கு நேராக தான் ஒன்று, ஆனால் வழி மூடி இருக்குது, யாருமே போகல போல இத்தனை வருஷமாக. காட்டு பிரண்டை. ஆக்சுவலி என்னோடய தாத்தா வந்து மலைப்பகுதிக்கெலாம் போயிட்டு வந்து இந்த எலும்போட்டி தழைகள், ஆவாரம்பூ, இந்த மாதிரி கற்றாழைகள், காட்டு கற்றாழைகள் வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கற்றுக்க சொன்னாங்க. இருந்தாலும் ஆக்சுவலி ரேட்டல் ஸ்னேக்கோட சத்தம் கேட்குது. நம்ம வீட்டில் வளர்க்குற தாவரங்கள்லாம் சத்து குறைபாடாக இருக்கும். இது வந்து காட்டு மிளகு அப்படி சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே போக போக வனப்பகுதி இன்னும் பயத்தை ஏற்படுத்திட்டே தான் இருக்குது. வழி என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இந்த பகுதியும் வந்து தவறானது. இப்போதைக்கு ஆக்சுவலி ஆடுகள் மட்டும்தான் இந்த வனப்பகுதி உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. மனுஷங்களும் இப்போ போகிறத நிறுத்திட்டாங்க. வாயிலன் ஒன்றில் வந்து ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருப்பார். அது வந்து என்ன, அவர் வந்து இந்த கோயிலோட முன்னாள் பூசாரி ஒரு தாத்தா. அப்படியே பஜாருக்கு வந்து இந்த அழுகு போன பழங்கள்லாம் வாங்கின்னு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த குரங்குலாம் இந்த பக்கமாக எங்கன்னா குட்டி விட்டு இருப்பார். அந்த வேலையை செய்ய அங்கே ஆள் ஊர் பகுதியில் வந்து குரங்களோட அரட்டை வந்து அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம இன்னொரு நாள் வருவோம், கண்டிப்பாக வழியை கண்டுபிடிப்போம். அட்லீஸ்ட் சொனை பகுதியாவது கண்டுபிடிப்பேன் நான் சொன்னேன். இந்த 3 பகுதி, 1 2 3, இந்த 2 வழிக்குமே போகாச்சு. இந்த ஒரு பகுதி இருக்குது, வழி போகுமா என்னன்னு தெரியும். ஒரு உயரமான பகுதியில் நின்று பார்த்தா தான் தெரியும். வனத்தில் இந்த மாதிரி நம்ம தனியாக சுற்றுறது ஆபத்தானது. உள்ளூர் ஆட்களை தவிர்த்து வெளியூர் ஆட்களாக இருந்தால் வனத்துறையால் கைது செய்யவும் படலாம். ஆக்சுவலி வந்த வழிக்காக வந்துட்டு இருக்கோம் சுற்றி சுற்றி. காலில் முள்ளு குத்திச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இந்த ஒரு வழி பகுதி தான், அதுவும் மூடி இருக்கு. முள்ளை எடுத்து போட்டு வரேண்ணா.
நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு முட்காடு அப்படின்னு சொல்லிட்டு. யாராலுமே உள்ளே போக முடியாது முட்காட்டு பகுதி. இங்கேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் பெருங்காவூர் அப்படின்னு சொன்னாங்க. பெரும் காப்பு பகுதி அது. அத்துமாரி யாராலுமே வந்து உள்ளே நுழைய முடியாத ஒரு பகுதி. கிட்டத்தட்ட என்னோடய சிறு வயது ஃபுல்லாகவே நான் நிறைய முட்களுக்கு காலை கொடுத்து தான் வந்து பழகியிருக்கேன். கிட்டத்தட்ட ஊர் ஃபுல்லாகவே வந்து என்ன கருவேலி முட்களாக எல்லாமே நிறைஞ்சு தான் போயிருங்க. ஓகே, நான் சொல்லியிருந்த சொரட முட்களுக்கு கிட்டத்தட்ட இதில் வந்து உங்களோட உடம்பு மாட்டிச்சு அப்படின்னா உங்களால் யாரை நினச்சாலும் இதுலேருந்து வெளியே வர முடியாது. உங்களோட வந்து முள்ளோட போகிறது புதுசாக மட்டும்தான். இப்போதைக்கு இந்த முட்களை வந்து கிட்டத்தட்ட அழிச்சு கம்மியாக இருக்குது முட்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா சொரட முட்கள். முட்காடு பகுதி அப்படின்னாலே இது முழுக்காவே என்ன சொல்லலாம், இந்த கொடிகள் தான் நிறைஞ்சிருக்கும். அதுக்காக தான் ஒரே காரணம் முட்காடு அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. செஞ்சு வனப்பகுதியில் இப்போ யாரும் போகிறதே கிடையாது. ஆடு மேய்க்கிறவங்களாவது அப்போ போயிட்டு அவங்களும் போகிறது கிடையாது. இது சுற்றி திரும்ப ஒரே பகுதி தான் அது. திரும்பவும் எச்சரிக்கிறது என்னன்னா, வனப்பகுதி உள்ள வழி உங்களுக்கு தெரியாமல் மாட்டிக்கினீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த காலகட்டத்தில் எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருந்தாங்க. பக்கத்தில் இந்த சிறுவாடி காப்பு தாண்டி பெருங்காப்பூரில் வந்து மலையை ஓடிச்சதுனால எக்கோன்ற அந்த டெக்னாலஜி வந்து கேட்க மாட்டுது. நான் அங்கேருந்து கத்தினா அப்படின்னா இந்த சைடு ஆப்போசிட்டில் எதிரொலிக்குது. In case of any emergency, raise a help from your voice. The people noticed to you.
ஜிஞ்சி ஃபயர் ஸ்டேஷன் 6. ஓகே, இந்த இடத்துல நின்று என்னோடய நெட்ஒர்க் நான் செக் பண்ண போகிறேன்.